கணபதியையும் எனது குருமார்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி இன்று 11ஆம் பாடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிட பாடத்தை நாம் இன்று துவங்க போகிறோம். இங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்கள்ல இந்த பஞ்சாங்கத்தை பத்தி நாம் கொடுத்திருந்தோம் இல்லையா? அந்த பஞ்சாங்கம் அப்படின்னா 5 அங்கங்களை சேர்ந்தது பஞ்சாங்கம். அதில் சென்ற வாரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வாரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். வாரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திதிகள். பஞ்சாங்கத்துல 2வது அங்கம் திதிகள். வளர்ப்பிறை திதிகள் 15, தேய்பிறை திதிகள் 15, ஆக மொத்தம் 30 திதிகள். இதில் பூர்வபட்சம் அல்லது சுக்லபட்சம் அல்லது வளர்ப்பிறை அதற்கான தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திதின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடியது பிரதமை. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை. இந்த பிரதமைங்கிறது சூரியனிலிருந்து சந்திரன் பிரிந்து செல்லும் நாள். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு செல்லக்கூடிய நாட்களே இந்த திதிகள் என்று சொல்லக்கூடியது. இது முழுமையாக சூரியனிலிருந்து 150 பாகை 150 டிகிரி அப்படிங்கிற இடத்துல உட்காரும் பொழுது அன்றைய பௌர்ணமிகளாக. அதே தேய்பிரைங்கும் போது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுல இருந்து சூரியனை நோக்கி திரும்பி சந்திரன் வரக்கூடிய நாட்களே தேய்பிறை என்று சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இந்த வளர்ப்பிறை தேய்பிறையின் சூட்சமங்கள், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் பிரதமை திதி அப்படின்னா அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதிக்கு இதனுடைய அதிதேவதை துர்க்கை ஆகிறாங்க. திவிதியை அப்படிங்கிற 2ஆம் நாள் வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆகிறார். 3வது பார்த்தீங்க அப்படின்ட்டா திருதியை அப்படிங்கிறதுல சந்திரன் வராரு. அதிதேவதை சந்திரன். இதனுடைய அதிதேவதை சந்திரன் அப்படிங்கும் போது திங்களூர்ல இந்த தெய்வம் இருக்கிறாரு. நீங்க இந்த திதிக்குரிய தெய்வம், அதாவது நீங்கள் பிறந்தது என்ன திதி அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. நீங்க பிறந்த திதியின் அடிப்படையில தான் இந்த தெய்வங்களை நீங்க வணங்க முடியும். அது உங்களுக்கான தெய்வம் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்குது. சதுர்த்திதியில விக்னேஸ்வரன் அப்படிங்கிறத கொடுத்திருக்குது. விக்னேஸ்வரன் விநாயகர் தான். இது உங்களுக்கான அதிதேவதை. பஞ்சமி திதியில் தேவ இந்திரன் அப்படிங்கிறவர் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. சஷ்டி அப்படின்னா சுப்பிரமணியன். சுப்பிரமணியன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா சுப்பிரமணியன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் குறிக்கும். இதே பழனியில் இருக்கக்கூடியதோ திருப்பதியில் இருக்கக்கூடிய முருகனையோ இது குறிக்காது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்தமி திதி அப்படின்ட்டா அன்னைக்கு சூரியன் வழிபாடு, அந்த திதி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில லட்சுமி வழிபாடு. அஷ்டமி திதியில பிறந்தவர்களுக்கு லட்சுமி தான் அவங்களுடைய அதிதேவதை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நவமி திதியில் பிறந்தவருக்கு சரஸ்வதி. தசமி திதியில் பிறந்தவருக்கு வீரபத்ரன். ஏகாதசி திதியில் பிறந்தவருக்கு பார்வதி தேவி. துவாதசி திதியில் பிறந்தவருக்கு மகாவிஷ்ணு. திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு பிரம்மா. சதுர்தசியில் பிறந்தவருக்கு ருத்ரன் என்று கூடிய சிவபெருமான். அந்த ருத்ரன் என்பது பாத்தீங்கன்னா 5 முகங்கள் இருக்குங்க. இந்த 5 பஞ்சபூத முகங்கள்ல ஒரு முகம் தான் ருத்ரன் அப்படி சொல்லக்கூடியது. இது நல்ல கவனத்தில் வச்சுங்க. சிவபெருமான் ஒரு முகத்துல பார்க்க கூடாது. அவருக்கு 5 முகங்கள் இருக்குது. அந்த 5 முகத்துல ஒரு முகம் இந்த ருத்ரன். பௌர்ணமி அன்னைக்கு வர்ணனை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்ண பகவானை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பூர்வபட்சம்னு ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க, சுக்லபட்சம்னு எழுதியிருப்பாங்க, வளர்ப்பிறை என்றும் சொல்லப்பட்டிருக்கோம். இந்த 3 விதமாகவும் ஜோதிடத்துல எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமரபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை திதி தெய்வங்கள் அப்படின்ட்டா
இது பாத்தீங்கன்னா தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கான இது. இது பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை. சரிங்களா? இது சூரியன் ஒட்டி விலகி பௌர்ணமி அன்னைக்கு சூரியனை நோக்கி வரக்கூடிய நாட்களே இந்த அமரபட்சம் அப்படிங்கிறது. தேய்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பிரதமை திதியில் பிறந்தவருக்கு குபேரன் அதிதேவதை. துவிதியை திதியில் பிறந்தவருக்கு வாயு தேவன் அப்படின்னா இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தேவன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்க வந்து ஆஞ்சநேயரோட நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. திருதியை அப்படிங்கிறதுல வந்து அக்னி பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திதி அப்படிங்கிறதுல அசுரர் வழிபாடு. அசுரர்கள் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுக்கராச்சாரியா இருக்கிறார், அவர் வந்து அசுர குரு. அவர் சைட்ல இருக்கக்கூடிய அந்த தீயவர்கள் அப்படின்ட்டு பார்த்தா அந்த அரக்கர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் வழிபாடு அப்படின்ட்டாங்க. பஞ்சமி திதியில் தேவர்கள் வழிபாடு. சரிங்களா? தேவர்கள் அப்படின்னா 64 நாயன்மார்கள் அல்லது தேவ முனிகள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். சஷ்டி திதியில் அங்காரகன் வழிபாடு. இந்த அங்காரகன் அப்படின்ட்டா ஒண்ணு வைத்தீஸ்வரன் கோயில்ல நீங்க வழிபாடு பண்ணணும், இல்லதுன்னு பழனியில தான் நீங்க வழிபாடு பண்ணணும். இது வேற முருகனை குறிக்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி சப்தமி திதியில் முனிவர்கள்லாம் இந்த 7 முனிகள் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, காட்டு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம சைடுல 7 முனிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதைத்தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. முனிகள் அப்படின்னா முனி அப்படின்னா 1, முனிவர்கள் அப்படின்னா 7 பேர்கள். சரிங்களா? சப்தமி அதே மாதிரி பாருங்க 7க்கு 7 முனிவர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது, தெளிவா புரிஞ்சுக்கங்க. அஷ்டமி திதியில் பிறந்தவருக்கு ஆதிசேஷன் என்று சொல்லக்கூட 5 தலை நாகம் இருக்குது இல்லையா, 5 தலை நாகத்தை நீங்க வழிபாடு பண்ணலாம். அதே வந்து மகாவிஷ்ணு வந்து ஆதிசேஷன் படுக்கையில படுத்திருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள்லயோ அல்லது உங்க வீட்டுல எல்லாம் படங்கள்லாம் வைக்கக்கூடாதுங்க, நீங்க கோயில மட்டும் பண்ணிக்கங்க. சரிங்களா? நவமி திதி என்பது யம தர்மனுக்கு உரிய நாள். சரிங்களா? யம தர்மன்னா நாங்க யமனை வழிபாடு பண்ணோம்னா அப்படி ஒண்ணும் இல்லைங்க. சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம், ஐயனார்கிட்ட சொல்லக்கூடிய கிராம தேவதை ஐயனாரை வழிபாடு பண்ணலாம். இல்லாதவங்க இங்க பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா தசமி திதி, இதுல வந்து குரு பகவான் வழிபாடு சொல்லிட்டாங்க. குரு பகவான் வழிபாடுன்னா உள்ளூர் கோயில்கள்ல எங்கேயாவது தனித்த குரு இருந்தாருன்னா, அதாவது தட்சிணாமூர்த்தி வேற குரு வேறங்க இருந்த போதிலும் இப்ப எல்லாமே அப்படிதான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க தனித்த குரு இருந்தால் பாருங்க, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கலாம். ஏகாதசி திதியில சனி பகவான் வழிபாடு. இந்த சனி பகவான் வழிபாடுங்கிறது கூட பாத்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிறது வந்து பொதுவான விதிங்க. அதே மாதிரி வந்து நீங்க தனித்த சனி பகவான் இருந்ததுன்னா அங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி துவாதசி திதியில் சுக்கரன் வழிபாடு. சுக்கரன் வழிபாடுன்னா சுக்கர பகவானுக்குன்னு தனியா எங்கேயும் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து நவகிரக கோயிலுக்கு தான் போகணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய இடத்துல எங்க வழிபாடு பண்றதுன்னா லட்சுமி தேவியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஷ்ட லட்சுமிகள் இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு தேவை எந்த லட்சுமியோ அந்த லட்சுமியை நீங்க எடுத்துக்கணும். அதாவது தனலட்சுமி, தானிய லட்சுமி, கல்வி லட்சுமி அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுல உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். திரையோதசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரன் அப்படின்ட்டாங்க. திரையோதசியில நந்தீஸ்வரன் அப்படிங்கும் பொழுது இந்த திதியில வந்து நீங்க தேய்பிரையில வருது இல்லையா, அதனால நந்தி பகவானுக்கு வந்து இந்த பிரதோஷ காலங்கள்ல செய்வாங்க இல்லையா, அந்த பிரதோஷ காலங்கள்ல நீங்க கலந்துக்கிற வரைக்கும் உங்களுடைய பலம் கூடும், உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. சதுர்தசி திதியில் மகேஸ்வரன் வழிபாடு. மகேஸ்வரன் அப்படின்ட்டா இதுவும் வந்து ஒரு ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய ஒரு இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமாவாசை திதி அப்படின்னு சொல்றாங்க. இது சதாசிவன் அப்படிங்கிறது. இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ருத்ரன் சொல்லக்கூடிய அந்த 5 முகத்துல ஒரு முகத்துக்குரியவர் தான் இந்த சதாசிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால வந்து இதுவும் ஒரு சிவன் தான். அது என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்து நம்ம அதை வந்து தேர்வு பண்ணி வழிபாடு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 15 திதிகளுக்கும்
வளர்ப்பிறையும் இப்போ 15 திதிகளுக்கு தேய்பிறையும் என்று தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான நீங்க எந்த வளர்ப்பிறையில் பிறந்திருக்கிறீங்களா தேய்பிறையில் பிறந்திருக்கிறீங்களாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது உங்க ஜாதகத்துல இருக்கும். அந்த அடிப்படையில இந்த தெய்வத்தை தேர்வு பண்ணி தொடர்ந்து அந்த திதிகள்ல வந்து இது வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் அதோட வந்து செல்வ செல்வத்தும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த தெய்வத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் தேர்வு பண்ண வேண்டியது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தேர்வு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய பாகங்களில் பஞ்சாங்கம் 3 அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.